முழு இருதயத்தோடு. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னைத் தேடினீர்களானால் என்னைத் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரைத் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த புதிய ஆண்டிலே முழு இருதயத்தோடு கர்த்தரைத் தேடும்படி தீர்மானியுங்கள். அதுதான் உண்மையான ஜெபம். உங்களுடைய விசுவாச ஜெபங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் 4 மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தங்கள், 2வது தீர்க்க தரிசனங்கள், 3வது கிருபையின் ஈவுகள், 4வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நீங்கள் தேவனை நெருங்கி கிட்டிச் சேரவும், உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ளவும், முழு இருதயத்தோடு தேடவும் உதவியாயிருக்கின்றன. சார்லஸ் பின்னியினுடைய வாழ்க்கை வரலாற்றைப் பாருங்கள். ஒருநாள் அவருடைய உள்ளத்திலே கர்த்தரைத் தேட வேண்டுமென்று தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டது. ஆகவே 3 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கப் போகிறேன், அவரைத் தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிக்க முழங்கால் படியிட்டார். ஆனால் அவரது மனமோ இருளால் நிறைந்திருந்ததால் சிந்தையை ஒருமுகப்படுத்த அவரால் முடியவில்லை. 3 மணி நேரம் என்று அவர் பொருத்தனை பண்ணினபடியால் அந்த நேரத்தை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் தவித்தார். ஐயோ, நான் தேவனை ஏதோ துக்கப்படுத்தி விட்டேனோ, அவரை வேதனைப்படுத்தி விட்டேனோ, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று கதறினார். அப்பொழுது அவருடைய மனத்திரையில் ஒரு வசனம் பளிச்சிட்டது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னைத் தேடினீர்களானால் என்னைத் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 என்பதே அந்த வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டார். தேவனே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். உம்மை காண வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று அவர் கதறி ஜெபித்தபோது அவருடைய கடின இருதயம் உடைக்கப்பட்டது. தேவ பிரசன்னத்தில் ஆழத்துக்குள்ளே அவர் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கை மாறியது. தேவனோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு தீராத தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகத்தோடு கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே அவரை கண்டடைவீர்கள். அநேகரால் தேவனுடைய பாதத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் இருப்பதன் முக்கிய காரணம் தாகம் இல்லாததுதான். ஏதோ கடமைக்காக ஜெபிப்பதால் சிந்தனை சிதறிப்போய் ஜெபம் பயனற்றதாகிறது. தாவீதின் ஜெப வாழ்க்கையிலே அவருடைய தாகமே அவரை உந்தித் தள்ளிற்று. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:2 என்று தாவீது சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தாகத்தோடு தேடுங்கள், நிச்சயமாக கண்டடைவீர்கள். நினைவிற்கு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3.